அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய உத்தேச தொகுதிகளின் பட்டியல். திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கி 18வது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார்கள். தற்பொழுது இந்த கூட்டணி தமிழகத்தில் திமுகவின் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டணியில் திமுக, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மக்கள் நீதி மைய கட்சி, கோமாதேக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதியமான் அவர்களின் கட்சி என பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் திமுக அதிகபட்சமாக 150 160 இடங்களில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு 25 28 தொகுதிகள் வரை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதிகளில் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தது. எனவே இந்த முறை திமுக காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான தொகுதிகளைத்தான் ஒதுக்கும் என பலர் கூறி வருகிறார்கள். காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்க்கின்றது. ஆனால் அவ்வளவு தொகுதிகளை அவர்களுக்கு வழங்க முடியாது. மேலும் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் புதியதாக இடம்பெற்றுள்ளது. அவர்களுக்கும் 5 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்க வேண்டி உள்ளது. எனவே இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான இடங்கள் தான் ஒதுக்கப்படும் என்றாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான திரு செல்வ பெருந்தகை அவர்களோ 30க்கும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்த்திருக்கிறார். திமுக 25 28 தொகுதிகளுக்கு மேல் வழங்காது என சொல்லப்பட்டு வருகிறது. இது தேர்தல் சமயத்தில் இன்னும் குறையலாம் என்று கூட சொல்லப்பட்டு வருகிறது. ஏனெனில் தேமுதிகவையும் திமுக கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணியில் இணைக்க விரும்பவில்லை என பலர் கூறினாலும் கூட இறுதி நேரத்தில் எது வேண்டுமென்றாலும் நிகழலாம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வந்தால் அவர்களும் 20க்கும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்ப்பார்கள். அப்பொழுது மேலும் அதிக நெருக்கடி ஏற்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள் எவை என நாம் காணலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, சென்னையில் வேளச்சேரி, காஞ்சிபுரத்தில் திருப்பரம்பதூர், சோளிங்கர், வேலூர் மாவட்டத்தில் ஊத்தங்கரை என்ற 11 தொகுதிகளை வட தமிழகத்திலிருந்து பெற காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருப்பதாகவும், மேலும் கொங்கு மண்டலத்தில் கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், ஈரோடு கிழக்கு, நீலகிரியில் உதகமண்டலம், கோவை மேற்கு, உடுமலைப்பேட்டை என்ற 5 தொகுதிகளை கொங்கு மண்டலத்திலிருந்தும், மேலும் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி என்ற 2 தொகுதிகளை நடுநாட்டில் இருந்தும், இதேபோன்று மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் அறந்தாங்கி என்ற 2 தொகுதிகளை டெல்டா பகுதியில் இருந்தும், இதேபோன்று சிவகங்கையில் காரைக்குடி, மதுரையில் மேலூர், ராமநாதபுரத்தில் திருவாடானை என்ற 3 தொகுதிகள் பாண்டிய நாட்டிலிருந்தும், விருதுநகர் மாவட்டத்தில் திருவில்லிபுத்தூர், சிவகாசி, ராமநாதபுரத்தில் திருவாடானை, தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம், தென்காசி மாவட்டத்தில் தென்காசி, நாங்குநேரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர், குளச்சல், விளாங்கோடு என்ற 8 தொகுதிகள் தென் தமிழகத்திலிருந்தும் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்கும் என கூறப்பட்டு வருகிறது. இந்த தொகுதிகளின் பட்டியல் இறுதி நேரத்தில் மறுவரையறை செய்யப்படலாம். ஏனெனில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்ப பட்டியலாக இது இருந்து வருகிறது. இதே தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்கும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுமா என்பது சந்தேகம்தான். ஒரு சில தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட அதிகபட்ச வாய்ப்புள்ளது. நன்றி.